இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், let the celebrations begin. வணக்கம் சார். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு குற்றச் சம்பவம், அதனைத் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்துட்டு இருக்கு. அந்நிலையில இன்றைக்கு எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக சட்டசபை வரைக்கும் அந்த யார் அந்த சார் அப்படின்றத வந்து அந்த பேட்ச் அமைச்சிட்டு இன்னைக்கு சட்டசபைக்கு போயிருக்கீங்க. சொல்லுங்க சார், இந்த யார் அந்த சார் அப்படின்றத வந்து நீங்க ஒரு பிராண்டிங் ஆக்கி அதை வந்து ஒரு போராட்டமா முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. திமுகவுக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களை அதிமுக முன்னெடுத்திருந்தாலும் இந்த போராட்டம் வந்து ஒரு கவனம் பெற்றுக்கிறதே சொல்லலாம். ஏன்னா யார் அந்த சார் அந்த டேக்லைனை போட்டு நீங்க சோசியல் மீடியாலும் சரி, இன்னைக்கு சட்டசபையிலும் சரி, அதிமுக இந்த அளவுக்கு தீவிரமா முன்னெடுத்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் திமுக என்ன சொல்றாங்கன்னா சிறப்பு புலனாய்வுக்குள்ள போட்டாச்சு, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இந்நிலையில இது எதிர்க்கட்சிகள் வந்து விளம்பரத்துக்காக பண்றாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. என்ன காரணம் சார் இந்த அளவுக்கு தீவிரமான இந்த போராட்டத்தை அதிமுக முன்னெடுத்துட்டு இருக்கு? சொல்லுங்க சார். நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சம்பவம்னு சொல்றீங்க, குற்றச்சம்பவம். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ளார அது ஒரு சம்பவம். ஆனா தமிழகத்திலேயே தொடர்ச்சியான ஒரு சம்பவம். அமைச்சர் ரகுபதி அலுவலகத்தில் வேலை பார்த்தவர் என்று கூறப்படும் ஒருவர் ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆபாச வீடியோ எடுத்து 5 லட்சம் ரூபாய் மிரட்டி அந்த பணியாளர் வந்து விஷம் அருந்தி 8 நாள் வந்து மருத்துவமனையில் அதையுமே அனுமதிக்கப்பட்டு காவல்துறையில வழக்கு பதிய மாட்டோம்னு சொல்லி அந்த ஆதாரத்தையும் எங்க பொதுச் செயலாளர் வந்து எடுத்து காமிச்சார். அதன் தொடர்ச்சியாக போன வாரம் ஒரு 40 பெண்கள், தன் அலுவலகத்தில் பணிபுரியும் 40 பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்த ஒருவன் கைது செய்யப்படுறார். அவர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகின்னு சொல்லி பூசி மூடுறதோடு சரி. ஆனா அவரும் வந்து திமுக அமைச்சர் ஒருவருக்கு நெருங்கிய தொடர்பில் இருப்பவர். அவர் அலுவலகம் இருக்கிறதே வந்து திமுக அமைச்சருக்கு சொந்தமான அலுவலகங்கிற தகவல் வருது. இப்படி தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் பாத்தீங்கன்னாக்கா திமுகவினருக்கும் திமுகவில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறவங்களா இருக்காங்க. அதாவது உயர்நீதிமன்றம் ஒரு அடிப்படை கேள்வி கேட்குது. யாரை பார்த்து கேட்கறாங்கன்னா கமிஷனரை பார்த்து கேட்கறாங்க. நீங்க எப்படி ஒருவர் தான் குற்றவாளிங்கிற முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு நேரடியான கேள்வி. ஏன்னா ஒரு சாமானியர் மனசுல கூட எழக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்கும்? ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேர் இருக்கும் பொழுது ஒருவர் வந்து அந்த பெண்ணை வந்து தவறாக நடக்க முயல்கிறார்கள் என்றால் 2 பேர்னால ஒருத்தரை எதிர்க்க முடியாம இருக்குமா? அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்ல. இதில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர் இதில் தொடர்பில் இருக்கிறார் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவருக்கு ஒரு அலைபேசியில் அவர் ஒருவரை சார் என்று பேசுவதாகவும், அந்த பெண்ணை அந்த சாரிடமும் நீ வந்து அனுசரித்து இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியதாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை புகார்ல குறிப்பிடுறாங்க. இப்ப இதை திட்டமிட்டு மறைப்பதற்கு என்ன காரணம்? ஆனா கமிஷனர் அழுத்தம் கொடுக்குறாங்க. சென்னை போலீஸ் கமிஷனர் அதை மறுத்திருக்காரு. இல்ல அந்த போன் வந்து ஏரோப்ளேன் மூலம் இருக்கு, அந்த பொண்ணை பயமுறுத்துறதுக்காக தான் இவர் வந்து ஒரு அடிப்படை கேள்வி. எவ்வளவு பெரிய முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க பூசணிக்காய் தோட்டத்தையே மறைக்க முயற்சி பண்றாங்க. கமிஷனர் சொல்லும் வாதத்தில் அது ஏர்பிளைன் மோடில் இருந்ததுன்னா செல்போன் டவரில் பதிவான நம்பர்களை வச்சுதான் அடுத்த நாளைக்கு காவல் நிலையத்துல ஒரு 13 பேரை விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. இல்ல ஞானசேகர் ஒருவர். இப்ப ஏர்பிளைன் மோட்ல இருந்தா செல்போன் டவர்ல அது எப்படி பதிவாச்சு சார் ஞானசேகரோட நம்பர்? அதாவது ஒரு தகவல் தொழில்நுட்பத்தை வந்து பொதுமக்கள் இல்ல எல்லாருக்குமே வந்து தெரியாதுங்கிறத வந்து நம்ம வந்து அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியும். அவசரமாக கமிஷனர் அதை வேணா ஒத்துக்கிட்டோம். அவர் வந்து கமிஷனர் அருண், ஆமா எனக்கு அரசியல் அழுத்தம் இருக்குன்னு. அதில் குறைபாடுகள் இருக்கு. எஃப்ஐஆர் வெளியிட்ட குறைபாடுகள் மட்டும் இல்ல, எஃப்ஐஆர் திட்டமிட்டு அந்த பெண் வந்து ஒரு நடத்தை சரியில்லாத பெண் என்று சித்தரிக்க வேண்டும் என்று எஃப்ஐஆர் வெளியிடுறீங்க. காவல்துறை சார்ந்தவர்கள் வெளியிட்டு இருக்காங்க. அது வந்து சென்ட்ரல் பத்திரிகையாளரை கூப்பிட்டு வெளியிட்டு இப்படி அந்த பொண்ணு மேல ஒரு அவதூற பரப்பணும்னு சொல்லி யாரை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க? ஒத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த வலைதளங்கள்ல அந்த அப்டேட்ல வந்து ஏற்பட்ட குளறுபடி தான் இந்த அதுவும் தவறு. அதற்கான ஆதாரத்தை வெளியிட்டேன். 31ஆம் தேதி அதே நேஷனல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு நான் ஒரு பெரிய மின்னஞ்சல் இமெயில் அனுப்புனேன். அதுல பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட சைட்ல தமிழ்நாட்டிற்குரிய நபர் யார், என்ஐசியோட தமிழ்நாடு ரெப்ரசன்டேஷன் யாருன்னு ஒருத்தவங்க பேரை கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு நான் மின்னஞ்சல் அனுப்புனேன், பதில் இல்லை. அப்புறம் அவங்க கொடுத்த லேண்ட் நம்பருக்கு கூப்பிட்டேன், பதில் இல்லை. அப்புறம் என்னுடைய கனெக்ட் மூலமாக அவருடைய மொபைல் நம்பரை வாங்கி அவங்களுக்கு கூப்பிட்டேன். இல்லை இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, இது நான் சரியான ஆள் கிடையாது, நீங்க வேற ஒருத்தர் பேசுங்கன்னு சொல்லி போனை வந்து இணைப்பை தூண்டிட்டாங்க. இப்போ கள்ள உறவு வச்சிருக்கல திமுகவும் பாஜகவும், திமுகவை காப்பாத்துற வேலையில பாஜகவும் இறங்கி இருக்கு. கள்ள உறவுன்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா இந்த இடத்துல நான் ஒண்ணு குறிப்பிட்டு காட்ட விரும்புறேன். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை
ஒரு நார்த் இந்தியன் மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு சமீபத்துல. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முரண்பாடுகள் இல்ல. கண்டிப்பா வந்து திமுக ஓட்டு தான் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய கட்சிக்கு. அதையும் சொல்லிட்டு அதிமுக கூட மறுபடியும் கூட்டணி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கும் அதிமுகவும் தனிப்பட்ட பகை எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்ப மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி அமைன்ற தோணியில தான் அவரு கொடுத்த அந்த பேட்டி இருக்கு. இப்ப நீங்க வந்து இல்ல நீங்க திமுகவுக்கும் ஏன் பிஜேபிக்கும் இல்ல ஏன் ஏன் இப்போ ஒரு மடைமாற்ற கேள்வி இது? இல்ல சார் நீங்க அடிப்படையா சொன்னீங்கல்ல. நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே. இல்ல சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னு காரண காரியத்தை சொன்னா தானே புரியும். நான் கள்ள கூட்டணின்னு சொல்லி திமுக மாதிரி 19 ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு போல. அதுக்கான காரணத்தை விளக்குறேன். கவர்னர் அங்கே ஆய்வுக்கு போனார். ஆய்வினுடைய முடிவு என்னாச்சு தெரியல. NCW நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஆய்வுக்கு போனாங்க. ஆய்வோட முடிவு என்னாச்சு ஒண்ணும் காணோம். NIC ஆமா FIR வந்து வெளியானதுக்கு காரணம் ஒரு டெக்னிக்கல் எரர்னு சொல்லக்கூடியதுல மேல ஹெட்டர் யார் அனுப்பிச்சாங்கன்னு இல்ல, கீழே இருக்கக்கூடிய நபரோட பேரை மறைச்சு எதுக்கு வெளியிடணும்? காரண காரியங்கள் இது திட்டமிட்டு மறைப்பதற்கான NICக்கு தொடர்பு கொண்ட ஆதாரத்தை வேணா நான் சமர்ப்பிக்க தயாரா இருக்கேன். அவங்களுக்கு மின்னஞ்சல் அமைச்சிருக்கேன், மெயில் அமைச்சிருக்கேன், விளக்கம் கேட்டு அமைச்சிருக்கேன், அவங்களை கூப்பிட்டு அலைபேசியில கூப்பிட்டு பேசியிருக்கேன். அதுக்கான ஆதாரம் அலைபேசியில இருக்கு. திட்டமிட்டு மறைப்பது அந்த இரண்டாவது நபர் ஒருத்தர் எதுக்கு காப்பாத்துறதுக்கு என்ன காரணம்? இன்னியும் கூட அந்த ஞானசேகர் திமுகவை சேர்ந்தவர் இல்லைன்னு சொல்லி ஒப்புக்கொள்ள ஏன் மறுக்குது திமுக? அவர் அடிச்ச போஸ்டரை வெளியிட்டாச்சு. அந்த மாணவர் அணி துணை அமைப்பாளருங்கிற பதவி அவர் வைத்த பதவி வரைக்கும் அதில் ஆதாரம் கொடுத்தாச்சு. 75வது பவள விழாவில் பங்கு பெற்றது வரைக்கும் அனுப்பிச்சாச்சு. ஆனா இரவோட இரவா அவர் சமூக வலைதள கணக்கை முடக்கி போஸ்டர் ஓட்டின போஸ்டர்ல கிளிக்கிற வரைக்கும் காவல்துறைக்கு என்ன அவசரம்? அந்த அளவுக்கு என்ன அழுத்தம்? எல்லாத்துக்கும் மேல சார் 3 IPS ஆபீசர் கொண்ட SIT வந்திருக்குல்ல. அந்த மாணவி ஒருவர் சார்னு ஒருத்தர்கிட்ட பேசாரு, அழைப்பு வந்து மாணவி சொன்னதாக அந்த தகவலை வேக வேகமா DGP எதுக்கு மறுக்கணும்? DGPக்கு என்ன வேலை இங்க? சார் அது வந்து அதான் SIT போட்டாச்சுல, அவங்க தான் விசாரணை பண்ணிட்டு உண்மைக்கு புறம்பான தகவல் சில ஊடகங்கள் திருச்சி பரப்புரைன்னு சொல்லி தான் DGP எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. இதை சொல்ல வேண்டியது அந்த SIT, இதை சொல்ல வேண்டியது விசாரணை பண்ணிட்டு இருக்கிற அவங்க விசாரணை ஆணையம். அதுக்கு தானே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம்ங்கிறது. அதுக்கு தானே அவங்க சொல்ற எதுக்கு DGP அவசரம் வந்து இது பண்றாரு? DGPக்கு என்ன அழுத்தம் இருக்கு? DGP யாருக்கு ரிப்போர்ட் பண்றாரு? ஸ்டாலின் தானே ரிப்போர்ட் பண்றாரு. அப்ப ஸ்டாலினுக்கு வந்து வெளியே சொல்றதுக்கு வெக்கமா இருக்கா? தன்னோட கட்சிக்காரரே இருக்காரு, அந்த இரண்டாவது நம்பர் வந்து மினிஸ்டர் லெவல் வரைக்கும் கனெக்ட் இருக்கிற ஆளுன்னு வெளியே தெரியக்கூடாதுன்னு ஸ்டாலின் வருத்தப்படுறாரா, பதட்டப்படுறாரா? காவல்துறை ஏவல்துறைன்னு எவ்வளவு நாளைக்கு வச்சிருப்பாங்க? என்னைக்கு உண்மை வெளியே வரும்? அதுக்காக தான் போராடுறாங்க. இன்னைக்கு எடப்பாடி கூட அதான் யார் அந்த சார் சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கான காரணம் தான். எதுக்கு மூடி மறைக்கிறாங்க? திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவங்க ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாங்க, இது வந்து பொள்ளாச்சி மாதிரி கிடையாது, பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி இல்ல, நாங்க உடனடியா குற்றவாளியை உடனடியா கைது பண்ணோம். இப்ப அது வந்து CBIக்கு மாத்திட்டாங்க. இப்ப அதனால என்ன பலன்? இன்னும் குற்றவாளிகள், உண்மையான குற்றவாளிகள், பின்னாடி இருக்க குற்றவாளிகள் பொள்ளாச்சி சம்பவத்தை இது வரைக்கும் யாருன்னு கைது பண்ணப்படல, வெளியில தான் சுதந்திரமா தான் இருக்காங்க. ஆனா இதுல அப்படி கிடையாது, நாங்க உடனடியா கைது பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்துல 2வது டேர்ம் ஏன் இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருக்காங்க? எத்தனை முறை நாடாளுமன்றத்துல இந்த கேள்வி வந்து CBI விசாரணை சரியில்லைன்னு எத்தனை தடவை எழுப்பி இருக்காங்க? எத்தனை தடவை பொது வழியில் இதை குறித்து போராட்டம் பிடிச்சி பதாகை ஏந்தி எத்தனை தடவை போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க CBI எதிர்த்து? ஏன் பண்ணல? எதுக்கு இந்த மாதிரி பொய் பேசிட்டு வெளியே சுத்தணும், அசிங்கப்படணும்? கண்டிப்பா இது பொள்ளாச்சி குற்றச்சாட்டு மாதிரி கிடையாது. ஏன் தெரியுமா? அன்னைக்கு பொள்ளாச்சி குற்றச்சாட்டுல அவர் அதிமுகவை சேர்ந்தவர் ஒண்ணு எடப்பாடியார் பொறுப்பெடுத்து கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவி நீக்கினது மட்டும் இல்ல, CBI வழக்குக்கு பரிந்துரை செஞ்சதே எடப்பாடியார். சார் இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு 10 வயது சிறுமி அண்ணா நகர்ல பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி கம்ப்ளைண்ட் கொடுக்க போன அப்பா அம்மாவை மிரட்டுற காவல்துறை, அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து பரிந்துரை பண்ண உயர் நீதிமன்றம், அந்த வழக்கு CBI விசாரிக்க கூடாதுன்னு போற திமுக அரசை பார்த்து இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன தார்மீகம் இருக்கு? வெக்கமா இல்ல? ஒரு 10 வயது சிறுமி அதை CBI விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தை வாதாடுறீங்களே, இவங்களுக்கு எல்லாம் என்ன தார்மீகம் இருக்கு சார்? இப்ப நீங்க சொல்றீங்க இதை பத்தி பேசுறதுக்கு இது வரைக்கும் ஞானசேகர் திமுகவை சார்ந்தவர் இல்லைன்னு ஒப்புக்கிற மனதைரியம் கூட கிடையாது இல்ல உங்களுக்கு? அண்ணாமலை குற்ற சம்பவத்துல நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு நபர் சம்மந்தப்பட்டிருக்காரு, அது யாருன்னு சொல்றதுக்கு மறுக்கிறாங்கன்னு சொன்ன மாதிரிதான் பொள்ளாச்சி சம்பவத்திலயும் இவங்க சொல்ற துணி அப்படிதான் இருக்கு. பொள்ளாச்சி சம்பவத்திலயும் இதே மாதிரி இன்னொரு பெரிய ஒருத்தருடைய பங்கீடு இருக்கு. ஆனா அவரை வந்து வெளியே காட்டாம பாதுகாத்துட்டாங்க அன்றைய இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சொல்லிதான் இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் முன்வைக்கிறாங்க. அதே போல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள், பெண்களுக்கு எதிராக குற்றச்சம்பவம் நடக்குது, ஆங்காங்கே இப்ப ஏதாச்சும் ஒரு கிரைம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம், அதை மறுப்பதற்கே இல்லை. ஆனா இதை வந்து எதிர்கட்சிகள் வந்து அரசியலாக்கி இது வந்து ஊதி பெரிதாக்கி போராட்டம் பேரணி அப்படின்றத வந்து ஒரு சொல்றாங்கன்னா ஓகே, அதை தாண்டி இந்த அளவுக்கு கொண்டு வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் ஏன் இந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலை தராங்க? இதை ஏன் அரசியலாக்குறாங்கன்றத ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. பயம் இருக்கிறவங்க இப்படிதான். பொள்ளாச்சிக்கு இன்றும் அவர் கழக அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்ட அறிவிப்பு இன்னும் இருக்கு.
அதிமுக இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இருக்கு. சிபிஐ வழக்கு விசாரணைனா இப்ப இருக்கிற இந்த எஸ்ஐடினா கூட மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் வரணும். மாநில அதிகாரம் வந்து இப்போ வந்து கைப்பாவே வச்சிருக்காங்களே, காவல்துறையை ஏவல் துறையை வச்சிருக்காங்களே, அது மாதிரிதான் வச்சிருப்பாங்க. அதிகாரம் அங்கேதான் பாயுது. இது வரைக்கும் ஞானசேகர் திமுகவை சார்ந்தவர் என்று ஒப்புக்கொள்ள துணிவு கூட இல்லாத ஒரு தலைவரை தான் வச்சிருக்காங்க. பொள்ளாச்சி இன்னொரு சொல்றேன், இதே உதயநிதி தான் போய் கோர்ட்ல படியேறி கோர்ட்டு கூண்டுல நின்று, ஆமா இனிமே நான் வந்து தவறாக சித்தரிக்க மாட்டேன், பொள்ளாச்சி ஜெயராம் அவருடைய மகனை இதை சம்பந்தப்படுத்தி பேச மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டு வந்தாரு. பொள்ளாச்சி சம்பவத்தை கேவலமாக மலிவு அரசியலாக்கியது திமுக. அதனால ஆதாயம் அடைந்தது திமுக. இன்னைக்கு வரைக்கும் அதிமுக அந்த அளவுக்கு இறங்குற யார் அந்த சார் நியாயம் கிடைக்க வேண்டும், முறையாக விசாரணை நடத்துவதற்கு சுதந்திரம் கொடுங்க, போலீஸ்க்கு தலையிடாதீங்கன்னு மட்டும்தான் போராடுறோம். நாங்க வெறும் கட்டுக்கதை கொடுக்கல. இந்த ஊடகத்துல நிறைய பேர் இருந்தாங்களே திமுகவோட பேமெண்ட்ல, அவங்க வந்து ஒரு மணி நேரம் எல்லாம் விரிவா விளக்கமா பேசுன்னு பேசினாங்களே பெரிய மீசையை வச்சுட்டு, அந்த மாதிரிலாம் நாங்க யாரும் பண்ணல. இன்னமும் கூட அந்த பெண்ணுக்கு என்ன நடந்ததுங்கிற முழு விவரம் ஒரு சில ஊடகம் மட்டும்தான் வெளியிட்டது யூடியூப்ல. அதை கூட ஊதி பெருசாக ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மாத பிரச்சனைகள் இருந்த பொழுதும் கூட அந்த பெண்ணுடன் ஒருவர் உறவு கொண்டார் என்பது அந்த பொண்ணு கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அதை மறைச்சு எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க. ஏன்னா அதை எழுதுனா அந்த பொண்ணை வந்து மருத்துவ பரிசோதனை கூட்டு போகணும், உண்மை வெளியே வந்துரும்னு. அந்த அளவுக்கு காவல்துறை வந்து அழுத்தத்துல வேலை பார்த்திருக்கு. இதுதான் நடக்கிற உண்மை. அந்த பெண் மட்டும் இல்ல, அந்த தொடர்ச்சியா 2 இன்சிடென்ட் சொன்னேன். அமைச்சர் ஆபீஸ்ல வேலை செஞ்சவர் ஒருத்தர், ஒரு நர்சம்மாவை அமைச்சரோட தொடர்புல இருக்க ஒருத்தர், அவரோட வேலை அலுவலகத்திலே வேலை செய்யற 40 பெண்கள், அது 20 பெண்களோட வீடியோ வச்சிருக்காரு. இதெல்லாம் எப்ப பேசுறது? ஒரு 10 வயது, இன்னும் 1.5 வருடத்துக்கு முன்னாடி 65 வயசு திமுக தாத்தா ஒருத்தர் 5 வயசு குழந்தைய வந்து ரூம்ல கம்பரேட்டு கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டு போய் சீரழிக்கல. ஒரு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் வந்துச்சு. இப்ப பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறதுக்குள்ள திமுக எங்க இருக்கு தார்மீகம், தகுதியில எங்க இருக்கு திமுக? கண்டிப்பா சார். ஏன்னா இப்போ அதிமுக முன்னெடுக்கிற போராட்டங்கள் வழக்கத்தை விட இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து சற்று மாறுபட்டதா இருக்கு. நான் எதுக்காக சொல்றேன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மால் அங்க போய் பதாகைகள் ஏந்துறீங்க, கொஞ்சம் போராட்டம்லாம் மாறுபட்டு இன்னும் தீவிரமா இருக்கு. இதெல்லாம் யாருடைய முன்னெடுப்பு சார் அதிமுகவில் வந்து? ஏன்னா புதிய நிர்வாகிகளை நியமிக்கப்பட்டுறீங்க, இப்போ நீங்க வந்திருக்கீங்க, அடுத்து மாணவர் அணிக்கு புதுசா நிர்வாகிகளை நியமிக்கப்பட்டுறீங்க. இந்த போராட்டம் அதிமுகவுடைய அந்த போராட்ட களம் வேற வகையில நவீனத்துவமாகவும், நீங்க சோசியல் மீடியாவிலையும் அதிமுக வந்து ஒரு தீவிரமான போராட்டம் முன்னெடுக்கிறீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். எல்லாமே வந்து எடப்பாடியாரோட வழிகாட்டுதல் தான், எதுவுமே புதுசா இல்லை. இதே தான் காலங்காலமா. இப்போ வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 400 அறிக்கை கொடுத்திருப்பாரு எடப்பாடியார். மற்ற போராட்டங்களுக்கு இந்த போராட்டங்களுக்கும் ஒரு சிறு வித்தியாசம் என்னன்னா, இந்த போராட்டத்தை பத்தி ஊடகங்கள் நிறைய பேசியிருக்கீங்க, இன்னும் பேசிட்டு இருக்காங்க. மற்ற போராட்டங்களோ இல்ல மற்ற அறிக்கைகளோ பேச்சு பொருளாக மாற்றப்படவில்லை. அது ஊடகத்தில் இருக்கிற மிரட்டல் அழுத்தம் காரணமாக நிறைய ஊடகங்கள் பல அறிக்கைகளும் பல போராட்டங்களையும் பேசல. இந்த குறிப்பாக இந்த போராட்டம் என்பது பேச்சு பொருளாக ஊடகங்கள் மாற்றியது. பேச்சு பொருளாக மக்கள் மத்தியில கொண்டு செல்வதற்கு. அதனாலதான் மக்கள் மத்தியில ஒரு பேச்சு பொருள். அதுக்காக தான் யார் அந்த சார் தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் பண்றதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு மக்கள் கிட்ட. ஆமா, நீங்க கேட்கிற கேள்வி நியாயம் இருக்கு அப்படின்னு. அதனால ஒரே மாற்றம் என்னன்னா, ஊடகத்தின் மாற்றம், ஊடகத்தின் நிலைப்பாடிலிருந்து மாற்றம் தெரிகிறது. அதனாலதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் ஒரு மிகப்பெரிய மாற்றமாகவும் இருக்கு. ஆனா எடப்பாடியார் வழிகாட்டுதல் அது நடக்குது. அவர் என்ன சொல்றாரோ அது வழிகாட்டுதல். இன்னைக்கு கூட மாணவர் அணியோட போராட்டம் கூட எடப்பாடியாரோட உத்தரவின் பேர்ல தான் நடக்குது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி கேட்க சார். நம்ம நடுவில் பேசிட்டு இருந்தோம், நீங்க வந்து மடைமாற்றாதீங்கன்னு சொன்னீங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி மீண்டும் அமையுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா என்ன, தேர்தல் நெருங்க சமயத்துல அதோடு நிறுத்திக்கிறேன். இதே கேள்வியே எங்க எடப்பாடியார் கழக பொதுச்சார்ட்ட பல தடவை கேட்டாச்சு. அவர் ஒண்ணே ஒண்ணு சொல்லிச்சு, எடுக்கப்பட்ட முடிவு எடுக்கப்பட்டாகி விட்டது, அவ்வளவுதான், இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் ஃபைனல். பொதுச் செயலாளர் முடிவு 26 பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை பல முறை சொல்லிட்டாரு, பல இடத்துல சொல்லிட்டாரு. யார் என்ன பேசினாலும் அது வந்து ஒரு கற்பனை தான், ஊடகம் தான். விரைவில் வந்து பாஜக மாநில தலைவை மாற்றப்படலாம். அப்படி மாற்றப்பட்டு அதிமுகவுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, நெருக்கமா இணங்கி போகக்கூடிய ஒரு ஒரு நபரை வந்து பாஜக வந்து மீண்டும் ஒரு மாநில தலைவராகனா இந்த கூட்டணி வாய்ப்புகள்லாம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அண்ணாமலை நேற்று அந்த ஊடகத்தில் பேசுவது அப்படிதான் இருக்கு. ஒரு சாஃப்ட் கார்னரை நீங்க கடைபிடிக்கிறீங்களோ இல்லையோ, பிஜேபி வந்து அதிமுக ஒரு சாஃப்ட் கார்னரை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. சோ அதற்காக இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் எழுது. நீங்க சொல்றீங்கல்ல அவர் மறுத்துட்டாருன்னு, ஆனாலும் மீண்டும் மீண்டும் ஏன் இந்த கேள்வி எழுதுனா, மீண்டும் அதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்குமான்றதுதான் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறப் போவது உறுதி. எடப்பாடியார் மீண்டும் முதல்வராவது உறுதி. எடப்பாடியார் தலைமை ஏற்று வழி நடக்கக்கூடியவர்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியிலும் இப்ப ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கு. திமுகவை பத்தி விமர்சனம் பண்ண கூட்டணி தலைவர்களே மாற்றக்கூடிய அளவுக்கு திமுகவில் அழுத்தம் இருக்கு. அதனால தங்களோட அடையாளத்தை தொலைச்சிட்டு இருக்காங்கிற வருத்தமும் அவங்களுக்கு இருக்கு. கூட்டணி கணக்குகள் வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவரோ யாரோ என்னமோ அது வந்து உட்கட்சி விவகாரம், அது என்ன நிலைப்பாடோ அது அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும்.
வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு உறுதியான கூட்டணி, பலமான கூட்டணி அமைப்பெறும் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதான் ஃபைனல். அந்த கூட்டணியில் பாஜக ஒன்றா இல்லையா அப்படி என்பதற்கு பதில் தெளிவா சொல்லியாச்சு. பாஜக இல்லைன்னு சொல்லிட்டாரு. இல்ல கூட்டணி கணக்குகள் எடப்பாடியார் மனம் மாறுமான்னு கேட்டா காலம் தான் பதில் சொல்லும். இப்போதைக்கு மனமாச்சரியமோ மனமாற்றமோ எதுவும் இல்லைங்கிறத மட்டும் உறுதியா சொல்லிங்க. கண்டிப்பா சார். நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க. உங்க நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் நேர அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.